இன்று கிறிஸ்துவுடன் வேத தியானம் 2025 ஜூன் 6 வேத வாசிப்பு கலாத்தியர் 3ஆம் அத்தியாயம் 21 முதல் 29 வரை வசனங்கள். சுதந்திரத்திற்கும் கட்டுப்பாடா? நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 3ஆம் அத்தியாயம் 29ஆம் வசனம். போதெல்லாம் எவரும் விசேஷமாக பிள்ளைகள் இவை செய் அதைச் செய்யாதே என்றால் விரும்புவதில்லை. இவை பல உறவுகள் உடைந்து போகவும் காரணமாகின்றன. கட்டுப்படுத்தாமல் சுதந்திரமாக விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறவர்கள் பலர். இந்த சுதந்திரம் என்றால் என்ன? 400 வருடங்களுக்கும் மேலாக அடிமைத்தனம். எகிப்தியர் அவர்களுடைய தெய்வங்கள் பழக்க வழக்கங்கள் என்று வாழ்ந்து பழகிவிட்ட இஸ்ரவேலரை தேவன் விடுதலையாத்தினார். ஒரு புதிய வாழ்வுக்குள் வழிநடத்தினார். இனிமேல் அடிமைத்தனத்திற்கு பதில் சுதந்திரம். ஆனால் வழி தெரியாத வனாந்தரம். எகிப்தின் தெய்வங்கள் இல்லை, ஆனால் அழைத்தவர் யார் என்று உணர முடியாத நிலைமை. ஆலூட்டிகளையும் அக்கினிச் சூளைகளையும் விட்டு புறப்பட்ட சந்தோஷம். ஆனால் அடுத்தது என்ன என்ற தடுமாற்றம் பார்த்தீர்களா? விடுதலையும் சுதந்திரமும் கிடைத்தவுடன் எல்லாம் சரி என்று சொல்ல முடியாது. விரும்பியபடி வாழ்வதற்கு அது அடங்காத்தனமும் அல்ல. தகுதியவ்வகளை அனுபவிக்க ஆகவேதான் தேவன் மக்களோடு பேசினார். அவர்கள் யார் என்பதை அவர்களுக்கு உணர்த்தா. தேவன் கற்பனைகளை கொடுத்தார். அவர்களை ஒழுக்க நெறியிலே நடத்தா. இந்த கற்பனைகள் மீண்டும் அவர்களை அடிமைகளாக்க அல்ல, மீண்டும் அடிமைத்தனத்தில் அகப்படாமல் இருப்பதற்கு. கட்டிப்படுத்த அல்ல, கட்டுப்பாடற் பாவம் என்னவென்று உணர்த்துவதற்கு. எகிப்திய பாவங்களை விட்டுவிட்ட அல்ல, சுதந்திரமாக பாவம் செய்யாதிருப்பதற்கு. ஆம், ஒழுக்க நெறியில் நடந்து தமது தேவன் யார் என்பதை உலகுக்கு வெளிப்படுத்தும் தனித்துவமான ஜனமாக வாழவே தேவன் இஸ்ரவேலோடு பேசினார். பிள்ளையே, சற்று சிந்தித்துப்பார். நீ சுதந்திரவாளிதான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரவாளியா? இல்லையானால் மறுபடியும் பாவத்தின் பிடியில் சிக்க நேரிடும். கிறிஸ்துவுக்குன் சுதந்திரராக நம்மை வழிநடத்துவது தேவனுடைய கற்பனைகளேதான். தேவனன்று பேசிச் சொன்ன கற்பனைகள் இல்லாத சுதந்திர வாழ்வு பாவத்திற்கே இட்டுச் செல்லும். கற்பனைகள் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பாலமாயிருந்து தேவனோடு நம்மை நெருங்க வைக்கிறது. விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிறிஸ்துவினிடத்தில் நம்மை நடத்துகிறது. இந்த கற்பனைகளை நாம் மறந்துவிடலாமா? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். சங்கீதம் 101ஆம் அத்தியாயம் 11 வசனம். ஜெபம். கற்பனைகளை எங்களுக்குத் தந்த ஆண்டவரே, நாங்கள் என்றும் உமக்குள் சுதந்திரமாக வாழும்படி உம்மண்டை எங்களை நடத்தும். உமது கற்பனைகளை காத்து நடந்து உமையே மகிமைப்படுத்த அடியேனுக்கு உதவி செய்யும். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக.